ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 50 வந்து பார்ப்போம். பொருட்டன்று அதை எப்படி பிரிக்க சொல்கிறாங்கன்னா, பொருட்டு கூட்டல் வந்து அன்று அப்படி தான் வந்து பொருட்டன்று. பொறுத்துக பிரித்தெழுதுகள்லாம் வந்து ரிப்பீட்டடாக வந்து கேட்டதே தான் கேட்குறாங்க, பார்த்துக்குங்க. அடுத்து வந்து பொறுத்துக்க பாருங்கள். ஆயுத குறுக்கம் நமக்கு நல்லா பார்த்தாவே தெரியுது. ஆயுத குறுக்கம் வந்து தேர்ட் ஆப்ஷன். ஐகார குறுக்கம் வந்து கடலை. ஐ மட்டும் தனித்து வந்தால் 2 மாத்திரை வரும். அதே முதல்ல வந்தால் 1.5 மாத்திரையும் வரும். இடையில் வந்தாலும் 1.5 மாத்திரை வரும். கடையில் வரும்போது வந்து 1 மாத்திரையாக வந்து குறுக்கி ஒலிக்கும். ஸோ வந்து இதில் வந்து கடலை ஐங்கிறது ஐகார குறுக்கம். ஔகார குறுக்கம் வந்து என்ன, வௌவால் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். மகர குறுக்கம் வந்து மொருன்னு வந்திருக்கு பாருங்க, அதான். ஆயுத குறுக்கம் வந்து கற்றீது, ஐகார குறுக்கம் கடலை, ஔகார குறுக்கம் வௌவால், மகர குறுக்கம் வந்து மருண். அகர வரிசைப்படி அமைந்துள்ளதை வந்து கண்டறிக அப்படிங்கிறாங்க. அகர வரிசை நல்லா பார்த்துக்குங்க. நீங்கள் சொல்லி பார்த்தாவே தெரியும். ம மீ மீ மூ அது மாதிரி வரும். அகர வரிசைப்படி நீங்கள் எழுதுறது நீங்கள் பார்த்தாவே இதில் தெரியுது. மனத்துயர், மீமிசை, முன்னீர், மேடு பள்ளம், மொழிபெயர்ப்பு. அடுத்து வந்து பொறுத்துக்க பாருங்க. விரிநகர் வந்து முக்காலத்தை காட்டுனா அது வந்து நமக்கு வந்து வினைத்தொகை. மலர் அடி அப்படிங்கையில வந்து அடி போன்ற மலர். அப்போ வந்து என்ன, இது வந்து உவமை தொகை வந்து சொல்லியிருக்காங்க. மா பலா வாழை அது வந்து என்னென்னா உண்மை தொகை. மாவும் பலாவும் வாழையும் அப்படிங்கிற மாதிரி வரும். இதே வெளிப்படையாக வந்து அதை நம்ம எண்ணுமேன்னு சொல்லலாம். முது மரம் வந்து பண்பு தொகை வரும். விரிநகர் வந்து வினைத்தொகை வரும். மலரடி வந்து உவமை தொகை. மா பலா வாழை வந்து உண்மை தொகை. முது மரம் வந்து பண்பு தொகையில் வரும். அடுத்து ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க பாருங்க. 3 காலங்களில் வந்து ஒன்றனை மட்டும் உணர்த்துவது வந்து வினை முற்று நடந்தான். அப்போ வந்து என்ன, அது வந்து ஒரு இறந்த காலத்தை வந்து காட்டும். நடக்கின்றான் நிகழ்காலம். ஸோ வந்து அது வந்து ஏதோ இந்த 3 காலங்களில் வந்து ஏதோ உணர்ந்து மட்டும்தான் உணர்த்துறது வினைமுற்று அப்படிங்கிறாங்க. இதே முக்காலத்தையும் வந்து உணர்த்துவது வந்து வினை எச்சம் அப்படிங்கிறாங்க. வெந்து உலர்ந்து இந்த ஊங்கிற வினையச்ச விகுதி வரும் பார்த்தீங்களா, அதை சொல்கிறாங்க. படித்தல், கற்பித்தல், எழுதுதல் அப்படிங்கிறது தொழிற்பெயர். தல் விகுதி பெற்று வர்றது வந்து தொழிற்பெயரில் வரும். முற்று பெறாத வினைச்சொல் வந்து பெயரில் முற்று பெறாத வினைச்சொல் வந்து ஒரு பெயரில் முடிவது வந்து பெயரெச்சம் அப்படிங்கிறாங்க. ஸோ வந்து 3 காலங்களில் வந்து ஒன்றனை உணர்த்துவது வந்து வினை முற்று. முக்காலத்தையுமே வந்து உணர்த்துவது வந்து வினை எச்சம். படித்தல், கற்பித்தல், எழுதுதல்ங்கிறது தொழிற்பெயர். முற்று பெறாத வினைச்சொல் வந்து ஒரு பெயரில் முடிவது வந்து பெயரெச்சம் அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து இந்த பொருந்தாத இணை பார்த்துக்குங்க. திணை அந்த அந்த நிலத்துக்கான தொழில் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்துன்னா பொருந்தாத இணை தான் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்துன்னா முல்லை வந்து வரகு விதைத்தல், களைப்பறித்தல். ஏன்னா வந்து காடும் சார்ந்த இடம். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான தொழில் தான் இது. பாலை வந்து என்ன சொல்ல வருதுன்னா நிறை கவர்தல், சூறையாடல். குறிஞ்சி வந்து என்ன, தேனெடுத்தல், கிழங்கு அகழ்தல். மலையும் மலை சார்ந்த இடங்களால். மருதம் வந்து என்னென்னா வயலும் வயல் சார்ந்த இடம். அப்போ வந்து நமக்கு வந்து மீன் பிடித்தல், உப்பு விற்றல் வராது. அது வந்து ஒரு நெய்தல் நிலத்துக்குறது தான் வந்து மீன் பிடித்தல், உப்பு விற்றல்லாம் வந்து வரும். நெய்தலுக்கு தான் மீன் பிடித்தல், உப்பு விற்றல் வரும். ஸோ வந்து இதில் ராங்கான ஆப்ஷன் வந்து டி தான். முல்லைனா வரகு விதைத்தல், களைப்பறித்தல் கரெக்டு. பாலை வந்து நிறை கவர்தல், சூறையாடல். குறிஞ்சி வந்து தேன் எடுத்தல், கிழங்கு அகழ்தல். அகர வரிசைப்படி சரியாக அமைந்த சொல் வரிசையை வந்து குறிப்பிடுக அப்படிங்கிறாங்க. இதில் எல்லாமே பாருங்கள். ஃபஸ்ட்டு டூ லெட்டர்ஸ் வந்து கரெக்டாக வருது. அதுக்கப்புறம் தான் வந்து உள்ள எழுத்து தான் நமக்கு பார்க்கணும். ஏன்னா அமிழ்தம், அமிழ்து, அமிழ்தம், அமிழ்தல். இதில் வந்து ஃபஸ்ட்டு 2 லெட்டர்ஸ் வருது பாருங்க. அதில் வந்து அகர வரிசை அந்த 3rd லெட்டர்லேருந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதில் அது மாதிரி பார்க்கல இந்த கண், கண்டம், கண்டு, கன்னி அதுதான் வந்து கரெக்டாக இருக்குது அகர வரிசைப்படி. ஐப்பசி மாதம் அடமலை இம்பாங்க. இத்தொடரில் இலை நீங்கிய வடிவம் என்ன அப்படிங்கிறாங்க. ஐப்பசி மாதம் அடைமலை என்பார்கள். கீழே தரப்பெறுவனவற்றுள் சரியானவை எவை அப்படிங்கிறாங்க. 1, 2, 3 வந்து சரியானவைங்கிறாங்க. என்ன அப்படின்னா நான், யான் என்பன வந்து தன்மை ஒருமை பெயர்கள்.
இதே நாம் யாம் என்பன வந்து தன்மை பன்மை பெயர்கள் அப்படிம்பாங்க. ஏன்னா ஒருமை பன்மை வந்து அடிக்கடி கேட்குறாங்க. ஒருமை நம்ம சிலபஸில் இருக்குது, அது கட்டாயமாக கேட்குறாங்க, பார்த்துக்குங்க. நான் யான்னா தன்மை ஒருமை பெயர்கள் வருது. இதே நாம் யாம் அப்படின்னு வந்துச்சுன்னா பன்மையில் வருது. வேற்றுமை உருபு ஏற்கும்போது யான் வந்து எண்ணாகவும் யாம் வந்து எம்மாகவும் நாம் வந்து நம்ம என வந்து திரியுது அப்படிங்கிறாங்க. நீ நீர் நீவீர் நீர் நீங்கள் என்பன முன்னிலை ஒருமை பெயர் ஆகும் அப்படிங்கிறாங்க. அது தவறு. ஏன்னா வந்து முன்னிலைங்கிறது கரெக்டு. நீவீர் நீங்கள்லாம் வந்து முன்னிலை பன்மை பெயரில் வரும். ஸோ நான் யான்னா தன்மை ஒருமை, நாம் யாம்னா தன்மை பன்மை பெயர்கள், யான் என்பது வந்து என் என்றும் யாம் என்பது எம் என்றும் நாம் என்பது வந்து நம் என்றும் வந்து திரியுங்கிறது கரெக்டு. நீர் நீவீர் நீங்கள்லாம் வந்து முன்னிலை பன்மை பெயர்களில் வரும். கூவா முன்னம் இளையோன் குறுகி நீ கொடுக்கப்பட்டுள்ள செயலில் அடிகோடிட்ட சொற்களுக்கு பொருத்தமான இலக்கண குறிப்பு. கூவா அப்படிங்கிறது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தில் வரும். குறுகி அப்படிங்கிறது வந்து ஈங்கிற வினையச்ச விகுதி வருதுல. ஸோ வந்துன்னா வினையச்சத்தில் வந்துடும். நிறைய பொறுத்துக்கு இதில் கேட்டிருக்காங்க பார்த்துங்க. வாழை இது வந்து பட்டியல் 1 பட்டியல் 2 வந்து பொறுத்துக்கு அப்படிங்கிறாங்க. வாழை அப்படிங்கிறது வந்து இளம் பெண்ணை தான் வந்து வாழை அப்படிங்கிறாங்க. வாழையிலே வந்து இன்னொரு வாழை வந்து இருக்குது. சிறப்புலா வர்றது வந்து மரத்துக்கு வரும். இந்த வாழை வந்து என்ன இளம் பெண்ணுக்கு வரும். அந்த வால் அப்படின்னா அந்த இல் இருக்குல்ல, அந்த வாழை வந்துச்சுன்னா வந்து நமக்கு வந்து மீன் வகையில் வரும். உலை அப்படின்னா வந்து பிடரி மயிர் அப்படிங்கிறாங்க. விளைனா விளைவித்தல் விளைனா இந்த விலை வந்து தயிர் அப்படிங்கிறாங்க. வளை அப்படின்னா வந்து சுரப்புண்ணை மரம். ஸோ இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு வந்து இளம் பெண் வருது, செகண்ட் ஆப்ஷனுக்கு வந்து பிடரி மயிர் வருது. விளை அப்படின்னா வந்து தயிர், வளை அப்படின்னா சுரப்புண்ணை மரம். நீங்கள் வந்து இதில் வந்து இது கொஞ்சம் கஷ்டமானது மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்குங்க. இன்மையில் இன்மை விருந்தோரல். இதில் விருந்து என்பது வந்து இலக்கண குறிப்பு தருக அப்படிங்கிறாங்க. விருந்து அப்படிங்கிறது ஒரு பண்புக்காகி வர்றதுனால இது வந்து ஒரு பண்பாகி பெயர் அப்படிங்கிறாங்க. காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா அம்புச்சித்தம்மல் தான் வந்து தத்தெடுக்கப்பட்ட மகள் அப்படிங்கிறாங்க. இது சம்மந்தமான ஒரு லெசனே வந்து இருந்துச்சு தமிழில், அதை வச்சு இதை கேட்டிருக்காங்க. கீழ்காண பெறுவனவற்றில் பொருத்தம் அற்றதை வந்து கூற்றை வந்து தெரிவு செய்க அப்படிங்கிறாங்க. பண்டைய தமிழகம்னா சேர சோழ பாண்டியர் என்ற மூவேந்தர்களால் ஆளப்பட்டுறது. நகை அழுகை உவகை பெருமிதம் முதலான பல சுவைகள் தோன்றுமாறு பாடப்படும் பாடல் வந்து பல்சுவை பாடல்கள் அப்படிங்கிறாங்க. தேர் யானை குதிரை காலாட்படைகளின் வலிமை வீர சிறப்புகளை போற்றுவது வந்து புறப்பாடல்கள் அப்படிங்கிறாங்க. அதுவும் கரெக்டு. நாட்டு வளம் செல்வ வளம் செங்கோல் மாண்பு உரைக்கும் அரசு ஆவணமாக காவடி சிந்து திகழ்கிறது அப்படிங்கிறது வந்து இது தவறு. ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஏபிசிங்கிற ஆப்ஷன் வந்து கரெக்டு. நூல்கள் ஆசிரியர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. பாண்டியன் பரிசு வந்து பாரதிதாசன் அப்படிங்கிறாங்க. குயில் பாட்டு வந்து பாரதியார். ஆசிய ஜோதி அப்படிங்கிறது வந்து நாமக்கல் கவிஞர். சங்கொலி தான் வந்து நாமக்கல் கவிஞர். ஆசிய ஜோதி வந்து கவிமணி அவர்கள் வந்து வருவாங்க. நம்ம பாரதியாரை வந்துட்டு மகாகவி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பாரதிதாசன் வந்து புரட்சி கவி இயற்கை கவிஞர்லாம் வந்து சொல்லுவாங்க. நாமக்கல் கவிஞர் வந்து காந்திய கவிஞர் அப்படிங்கிறாங்க. கவிமணி என்னன்னா தேசிக விநாயகம் பிள்ளைய தான் வந்து என்ன கவிமணி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, பார்த்துக்கோங்க. தொண்டர் சீர் பரவுவார் என போற்றப்படுபவர் யார் அப்படின்னு வந்து சேக்கிலார். இது வந்து ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின், பார்த்துங்க. தொண்டர் சீர் பரவுவார் வந்து சேக்கிலார். 8 தொகை நூல்களில் அகப்புற பாடல் கொண்ட நூல் என்ன அப்படின்னா பரிபாடல். இப்போ இதையும் வந்து திருப்பி திருப்பி கேட்டுகிட்டே இருக்காங்க, பார்த்துங்க. முத்தொள்ளாயிரம் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவை எவை? 3+900 வந்து முத்தொள்ளாயிரம். சேர சோழ பாண்டியவேந்தர்களை பற்றிய 900 பாடல்கள் அடங்கிய தொகுப்பு நூல் தான் வந்து முத்தொள்ளாயிரம் அப்படிங்கிறாங்க. பார்த்துக்குங்க, முத்தொள்ளாயிரம் அப்படின்னா வெறும் ஃபுல்லாகவே 900 பாடல்கள் தான். அந்த 900 பாடல்கள் வந்து சேர சோழ பாண்டியர்கள் வந்துருக்கு. 3/900னா சேரர்களுக்கு 900. சாரி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குது, சாரி.
சேரர்களுக்கு வந்து 900, சோழர்களுக்கு 900, பாண்டியர்களுக்கு 900 கிடையாது. அவங்க 3 பேர்களுக்குமே சேர்ந்தே வந்து 900 பாடல்கள் தான். அவங்க மென்ஷன் பண்ணுறது வந்து 3 900 பாடல்கள் அப்படிங்கிறது இந்த சேர சோழ பாண்டியர்களே 3னும் அவங்களுக்கான பாடல்கள் வந்து 900 பாடல்கள் தான். 3 900 பாடல்கள் அடங்கிய தொகுப்பு நூல் முத்தொள்ளாயிரம் அப்படிங்கிறாங்க. இந்த அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா முத்தொள்ளாயிரத்துலேருந்து 2700 பாடல்கள் வந்து உள்ளன அப்படிங்கிறாங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை தப்பாக புரிஞ்சுக்குவோங்கிறதுக்காக தான் செகண்ட் ஆப்ஷன் வந்து 2700 பாடல்கள் ஒருத்தவங்களுக்கு 900ங்கிற கணக்கில் 3 பேருக்கு வந்து 2700 பாடல்கள் வரும் அப்படிங்கிறது அவங்களோட கணக்கு. ஸோ அது தவறு. மொத்தமே வந்து 900 பாடல்கள் தான். முத்தொள்ளாயிரத்தின் ஆசிரியர் வந்து புகழேந்தி புலவருங்கிறாங்க. கிடையவே கிடையாது. ஏன்னா முத்தொள்ளாயிரத்தின் ஆசிரியர் பெயர் தெரியவில்லைன்னு தான் சொல்லியிருப்பாங்க. சேர சோழ பாண்டியர்களின் ஆட்சி சிறப்பு, வீரம், நாட்டுவளம் பற்றிய பாடல் பாடிய பாடல் தொகுப்பே வந்து முத்தொள்ளாயிரம். ஸோ 1 and 4 ஆப்ஷன் தான் கரெக்டு. நீங்கள் ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் வந்துன்னா நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிங்கன்னா 3 900 பாடல்கள் 900 பாடல்கள் அந்த 3 பேரை பார்த்தின பாடல்கள்னால 3 900 பாடல்கள் அடங்கிய தொகுப்பு தான் முத்தொள்ளாயிரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருக்கோட்டியூர் நம்பியால் எம்பெருமான் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா வந்து ராமானுஜரை தான் வந்து எம்பெருமான் பன்மனார் என்று அழைக்கப்பட்டவர்னு சொல்கிறாங்க. 3 அடி சிற்றலையும் 6 அடி பெருமையும் கொண்ட சங்க அக நூல் வந்து என்ன அப்படின்னா ஐங்குறு நூறு அப்படிதான். ஸோ வந்து என்ன இதில் வந்து அதிகமாக வந்து மேற்கோள் காட்டப்பட்ட நூல் வந்து என்னன்னு கேட்டால் குறுந்தொகை தான் வந்து சொல்லுவாங்க. புலவர் பலரால் வந்து மேற்கோள் காட்டப்பட்ட நூல் வந்து குறுந்தொகை அப்படி தான். இதை வந்து என்ன 3 அடி சிறுமையும் 6 அடி பெருமையும் கொண்ட சங்க அகநூல் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இது ஒரு அகநூல். நம்ம அகப்புற பாடல்னா வந்து பரிபாடல் சொல்லியிருந்தோம்ல 8 தொகையிலே இது வந்து ஐங்குறு நூறு. நற்றினை வந்து அடிவரையை வந்து 4 to 8 குறுந்தொகையோட அடிவரை வந்து 4 to 8 வரும். இதே நற்றினையோட அடிவரை வந்து 9 to 12 வந்து வரும். அடுத்து வாங்க, நந்தி கலம்பகத்தின் ஆசிரியர் பெயர் வந்து தெரியவில்லை தான். நந்தி கலம்பகத்துக்கும் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. அடுத்து பட்டியல் 1 பட்டியல் 2. கொண்டல்னா வந்து மேகம் அப்படிம்பாங்க. தாமம் அப்படின்னா வந்து மாலை. புரிசைனா மதில். மல்லல்னா வளம். இதெல்லாம் வந்து ஓல்டு புக்கில் இருந்த கொஸ்டின்ஸு. முக்கூடற் பற்று பல்லு பற்று கீழ்கண்ட கூற்றுகளுள் சரியானவை எவை அப்படிங்கிறாங்க. 1 and 3 தான் வந்து கரெக்டு. என்னென்னா முக்கூடலில் வாழும் பள்ளி வந்து மூத்த மனைவி வந்து மூத்த மனைவி. முக்கூடலில் வாழும் பள்ளி வந்து மூத்த மனைவி. மருதூர் பள்ளி வந்து இளைய மனைவி என்று இருவரை மணந்து திண்டாடும் பல்லன் வாழ்க்கை பற்றிய நூல் தான் முக்கூடற் பல்லு அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து என்ன சும்மா ஒரு இடம் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஓல்டு புக் கொஸ்டின். அடுத்து தேர்ட் ஆப்ஷன் பார்த்தாங்க. முக்கூடற் பல்லு ஆசிரியர் எவர் என தெரியாது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. விற்பெரும் தடந்தோல் வீர இப்பாடலடியில் யாரை குறிக்கிறது அப்படின்னா இந்த விற்பெரும் தடந்தோல் வீரங்கிறது ராமனை குறிக்கிறது. திருவேங்கடத்து அந்தாதி என்னும் நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா வந்து பிள்ளை பெருமாள் ஐயங்கார் தான் வந்து திருவேங்கட தந்தாதி என்னும் நூலை இயற்றியவர். ஐங்குறு நூற்றில் முல்லைத்திணை பாடல்களை வந்து பாடியவரின் பெயரை குறிப்பிடுக அப்படிங்கிறாங்க. பேயனார் தான் வந்து முல்லைப்பாடலை வந்து பாடியிருப்பாங்க. ஓரம் போகியார் வந்து மருதத்தை வந்து பாடியிருப்பாங்க. பாலை வந்து ஓதலாந்தையார் பாடியிருப்பாங்க. குறிஞ்சி வந்து கபிலர் பாடியிருப்பாங்க. ஸோ அந்த ஐங்குறு நூற்றில் முல்லைத்திணை பாடல்களை பாடியவரின் பெயரை குறித்து தேர்ந்தெடு அப்படின்னா முல்லைத்திணைக்கு வந்து பேயனார். கீழே காண பெருநூற்றில் எவை சரியற்றவை என்று கூறுக அப்படிங்கிறாங்க. 1 and 2 தான் வந்து சரி அற்றவை. எப்பவுமே வந்து கொஸ்டினை நல்லா பார்த்துக்குங்க. அவங்க சரியானவை கேட்குறாங்களா சரி அற்றவை கேட்குறாங்களா அப்படின்னு. அகப்பொருள் பற்றிய நற்றினை நூலில் புறப்பொருள் செய்திகளும் தமிழக வரலாற்று குறிப்புகளும் அறவே இடம்பெற்றது குறிக்கத்தக்கது அப்படிங்கிறாங்க. இது வந்து தவறு. நற்றினை செயல்கள் வந்து 8 அடி சிறுமையும் 12 அடி பெருமையும் கொண்டவை அப்படிங்கிறாங்க. தவறு. இப்போ தான் சொன்னால் 9 to 12ன்னு சொல்லியிருந்தோம்ல, இவங்க வந்து 8ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தேர்டு வந்து நற்றினை செய்யுட்கள் வந்து அகவற்பாக்களால் வந்து ஆனவை அப்படிங்கிறாங்க. அகவற்பானா எப்படின்னா இது வந்து 17 கீழ்கணக்கு மேற்கணக்கு நூல்கள்னு பிரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 17 மேற்கணக்கு நூல்கள்லாம் சங்க இலக்கிய நூல்கள் வரும். 8 தொகை 10 பாட்டு. அதெல்லாம் வந்து ஆசிரியப்பாவால் வந்து ஆனது. ஆசிரியப்பாவை என்னன்னு சொல்லுவாங்கன்னா அகவற்பான்க்கு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த நற்றினை வந்து 8 தொகை நூல்களில் வந்திருக்கும். அது வந்து ஆசிரியப்பா. ஸோ அதனால வந்து இது வந்து அகவற்பாக்களால் வந்து ஆனது அப்படிம்பாங்க. இதை வந்து டைரக்ட் கொஸ்டினை கூட இப்போ கேட்குறாங்க, பார்த்துக்கங்க. இதே வந்து 17 கீழ்கணக்கு நூல்கள்லாம் வந்து அற இலக்கியங்கள் சொல்லுவாங்க. திருக்குறள், ஏழாதி, பழமொழி, 400 அதெல்லாம் வந்து
அறநூல்கள் வெண்பாக்களால் ஆனது. ஸோ அதனால் வந்து செப்பலோசை உடையது அப்படிம்பாங்க. நீங்கள் தமிழில் படிக்கும் போதே புரிஞ்சுக்கிட்டு படிச்சிங்கன்னா இது வந்து ஈஸி. இது வந்து வெண்பா வந்து எந்த ஓசை உடையது அந்த மாதிரியான கொஸ்டின் தான் இது. நற்றிணை சொற்கள் வந்து அகவர் பாக்களால் ஆனது. ஸோ அது வந்து ஆசிரியப்பா, அதனால் அகவர் பாக்களால் ஆனவை அப்படிங்கிறாங்க. நற்றினையை வந்து தொகுப்பித்தவன் வந்து பன்னாடு தந்த மாறன் வள்ளுதி என்னும் பாண்டிய மன்னன் ஆவான். அதுவும் வந்து கரெக்டு தான். ஸோ இவங்க நமக்கு கேட்டதை வந்து சரி அற்றவை தான் கேட்குறாங்க. ஸோ 1 and 2 தான் வந்து கரெக்டு. பொருந்தாத இணையினை காண்க அப்படிங்கிறாங்க. களிறு எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனே புறநானூறு. உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார்னா திருக்குறள். கூடலில் ஆய்ந்த ஒன் தீந்தமிழன் அப்படிங்கிறது வந்து இது வந்து திருவாசக நூல். இது வந்து நமக்கு வந்து சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லுறாங்க, அது தவறு. பன்னொடு தமிழ் அப்பாய் அப்படிங்கிறது வந்து தேவாரம் கரெக்டு. ஸோ கூடலில் ஆய்ந்த ஒன் தீந்தமிழன் அப்படிங்கிறது வந்து திருவாசகம். நோட் பண்ணிக்கோங்க. திரிகடுகம் பற்றிய கூற்றுகளில் பொருத்தம் அற்றதை வந்து குறிப்பிடுக அப்படிங்கிறாங்க. திரிகடுகம் வந்து 102 வெண்பாக்களை கொண்டது அப்படிங்கிறது வந்து தவறு. திரிகடகத்தின் ஆசிரியர் வந்து நல்லாதனார். திரிகடகம் 17 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. சுக்கு மிளகு திப்பிலியலான மருந்துக்கு பேர் தான் வந்து திரிகடகம். இதெல்லாம் கரெக்டாக தான் பார்த்தாங்க. பாந்தல், உரகம், பன்னகம், பனி என்னும் சொற்களின் பொருள் வந்து என்ன அப்படின்னா வந்து பாம்பு தான். இது ரொம்ப திருப்பி கேட்குற ஒரு கேள்வி பார்த்துங்க. பாடு என கூறியவுடன் பாடுபவர் யார் அப்படின்னா வந்து ஆசுகவி தான். ஓசை நலம் வந்து சிறக்க பாடுபவர் யார் அப்படிங்கிறாங்க மதுரக்கவி அப்படின்னா. தொடர்நிலை செய்யுள் பாடுபவர் அப்படின்னா வித்தாரக்கவி. தொடர்நிலை செய்யுள் பாடுபவர் வந்து வித்தாரக்கவி. சொல்லணி அமைத்து பாடுபவர் அப்படின்னா வந்து சித்திரக்கவி. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பாடுனோன்னா பாடுபவர் யார் ஆசுகவி. ஓசை நலம் சிறக்க பாடுபவர் வந்து மதுரகவி. தொடர்நிலை செய்யுள் பாடுபவர் வந்து வித்தாரக்கவி. சொல்லணி அமைத்து பாடுபவர் வந்து சித்திரக்கவி. இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. இந்தியா விஜயா என்ற இதழ்களை வந்து வெளியிட்டவர் யார் அப்படின்னா வந்து பாரதி அவர்கள் தான் வந்து வெளியிட்டிருப்பாங்க. பாரதிதாசன் எந்த இதில் வெளியிட்டிருப்பார் நம்ம பார்த்தோம், குயில் வெளியிட்டிருப்பாங்க. திருவிக்கா வந்து தமிழ் தென்றல்னு சொல்லுவாங்க. அவரோட இதில் வந்து என்ன தென்றல் வெளியிடுவார். தென்றல் நவசக்தி வந்து அவரோட. மூலிகையின் பெயர் சிறப்பு பெயர் வந்து கொடுத்துருக்காங்க. தூதுவளை வந்து ஞான பச்சிலை அப்படின்னு வள்ளலார் வந்து குறிப்பிட்டதாக வந்து சொல்லுவாங்க. கற்றாழை அப்படின்னா வந்து குமரி. கரிசலாங்கண்ணி அப்படின்னா வந்து கையாந்திர சொல்லுவாங்க. தேகராசம் அப்படின்னு. குறுமிளகு வந்து ஒரு இந்திய மருந்து அப்படிங்கிறாங்க. தூதுவளைனா ஞான பச்சிலை, கற்றாழை வந்து குமரி, கரிசலாங்கண்ணி வந்து தேகராசம், குறுமிளகு வந்து இந்திய மருந்து. வரிசை 1, 2 பொறுத்துங்க. கொலையே களவே காமத்தி விளைவு அப்படிங்கிறது வந்து உடம்பில் தோன்றுவன அப்படிங்கிறாங்க. பொய்யே குரலை கடுஞ்சொல் பயனில் சொல் அப்படின்னா வந்து சொல்லில் தோன்றுவன அப்படிங்கிறாங்க. வவுகள் வெகுழல் பொல்லா காட்சி அப்படிங்கிறது வந்து உள்ளந்தனில் தோன்றுவன. இதை நீங்கள் பார்த்தாவே புரிஞ்சுக்கலாம். பிறந்தார் மூத்தோர் பிணி நோயுற்றார் இறந்தார் அப்படிங்கிறது வந்து என்பது வந்து இயல்பு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துங்க. தஞ்சை ஆப்ரஹாம் பண்டிதர் வந்து எழுதின நூல் வந்து என்ன கருணாமிர்த சாகரம் அப்படிங்கிறத வந்து எழுதியிருக்காங்க. வி.கோ. சூரிய நாராயண சாஸ்திரியார் அப்படிங்கிறது மானா விஜயம். பரிதிமார் கலைஞர் தான் வந்து சூரிய நாராயண சாஸ்திரியார்பாங்க. அவர் எழுதினதான் வந்து மான விஜயம் அப்படின்னு. கோமல் சுவாமிநாதன் வந்து தண்ணீர் அப்படின்னு. முதுநாரை அப்படிங்கிறது வந்து முதுகுருகு முதுநாரை இதெல்லாம் வரும். அது வந்து ஒரு இசை நூல் அப்படிங்கிறாங்க. தஞ்சை ஆப்ரஹாம் பண்டிதர் வந்து கருணாமிர்த சாகரம். வி.கோ. சூரிய நாராயண சாஸ்திரியார் வந்து மான விஜயம். கோமல் சுவாமிநாதன் வந்து தண்ணீர் முதுநாரை வந்து ஒரு இசை நூல். பதிற்றுப்பத்தின் 5ஆம் பத்தில் பாடப்பட்ட மன்னன் யார் அப்படிங்கிறாங்க. கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா நமக்கு பதிற்றுப்பத்துனாவே வந்து சேரர்களை பற்றி தான் சொல்லுவாங்க. அதில் 1ஆம் பத்தும் கடைசி பத்தும் வந்து கிடைக்காது அப்படின்னு இருப்பாங்க. நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து என்ன 5ஆம் பத்தில் பாடப்பட்ட மன்னன் யார் அப்படின்னா வந்து கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன். முத்தொள்ளாயிரமே திரும்பி வந்திருக்கு பாருங்க. முத்தொள்ளாயிரம் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தம் அற்றதை சுட்டுக அப்படிங்கிறாங்க. எப்பயுமே அந்த கொஸ்டினை கரெக்டாக புரிஞ்சுக்கங்க. அந்த இடத்த அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பொருத்தமானதை கேட்டிருக்காங்களா, பொருத்தம் அற்றவை கேட்டிருக்காங்களா அப்படின்னு. ஏன்னா நம்ம தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து நம்ம கொஸ்டின்ஸ் வந்து சரியாக ரீட் பண்ணாமல் நம்ம மிஸ் பண்ணதெல்லாம் இருக்குது. நல்லா பார்த்துக்கங்க. முத்தொள்ளாயிரம் பாடல்களில் வந்து புறத்திருட்டு என்னும் நூலின் வாயிலாக 108 வெண்பாக்கள் மட்டுமே கிடைத்துள்ளன அப்படிங்கிறாங்க. பழைய உரை நூல்களிலிருந்து மேற்கொள்ளாக வந்து 22 பாடல்கள் வந்து சிதைந்த நிலையில் வந்து காணப்படுகின்றன. நமக்கு இதெல்லாம் வந்து ஓல்டு புக்கு ஜஸ்ட்டு
ஒரு தடவை நீங்கள் கேட்டாங்க அப்படின்னா உங்களால் மேனேஜ் பண்ணணும் அந்த கொஸ்டினை, அதுக்காக பார்த்து வச்சுக்கோங்க. பழந்தமிழர் பண்பாடு தமிழக மூவேந்தர்கள் அவர்தம் படைகள் வீரர்கள் போரியல் முறைகள் வந்து சொல்லப்பட்டுள்ளன அப்படிங்கிறாங்க. இது வந்து சுவை மிகுந்த விருத்தப்பாக்களால் கற்பனை களஞ்சமாக திகழ்கின்றனங்கிறது பொருத்தம் அற்றது அப்படிங்கிறாங்க. ஸோ 900 பாடல்னா 108 வெண்பாக்கள் வந்து புறத்திருட்டு நூல் வழியாக கிடைச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த பழைய உரைநூல்களில் வந்து 22 பாடல்கள் வந்து சிதைந்த நிலையில் இருக்குங்கிறத பார்த்துக்குங்க. பழந்தமிழர் பண்பாடு தமிழக மூவேந்தர்கள் அவரது படைகள் வீரர்கள் பொருள் முறைகள் சொல்லப்பட்டுள்ளன அப்படின்னா நம்ம 900 சேர சோழ பாண்டியர் தானே பார்த்தோம், அதுதான் அவங்க சொல்கிறாங்க இதில். பட்டியல் 1 பட்டியல் 2 அப்படி பொறுத்துக்க தான் அந்த பின்னாடி இருக்க 50ல் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு. நீல் நெடுங்கண்ணி அப்படின்னா வந்து விஷாலாட்சி அப்படிங்கிறாங்க. வால் நெடுங்கண்ணி அப்படின்னா வந்து கற்க நேத்ரி. பழமலைநாதர் அப்படின்னா வந்து விருதகிரீஸ்வரர் அப்படிங்கிறாங்க. செம்பொன் பள்ளியர் அப்படின்னா வந்து சுவர்ணபுரீஸ்வரர் அப்படிங்கிறாங்க. நல்லா பார்த்துக்குங்க. நீல் நெடுங்கண்ணினா விசாலாட்சி, வால் நெடுங்கண்ணினா கற்க நேத்ரி, பழமலைநாதர்னா விருதகிரீஸ்வரர், செம்பொன் பள்ளியார் அப்படின்னா வந்து சொர்ணபுரீஸ்வரர். சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற ராபி சேதுப்பிள்ளையின் நூல் எது அப்படிங்கிறாங்க. தமிழ் இன்பம். 1955ஆம் ஆண்டு இந்த நூலுக்காக வந்து சாகித்ய அகாதமி வாங்கியிருப்பாங்க. நம்ம நேற்று கூட பார்த்தா கள்ள சரித்திரம் வந்து நாமு வேங்கடசாமி நாட்டார் அவர்களோட நூல். தமிழ் இலக்கிய வரலாறு வந்து மூவா அவர்களோட நூல் அது. காரைக்கால் அம்மையாரின் இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. புனிதவதி. மறைமலை அடிகள் அவர்களோட மகள் பேர் தான் வந்து நீலாம்பிகை. நம்மளோட கேள்வி என்ன, காரைக்கால் அம்மையாரின் இயற்பெயர் வந்து புனிதவதி. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று பாராட்டப்படுபவர் யார் அப்படின்னா வந்து வாணிதாசனை தான் வந்து தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் எடுத்துன்னு பாராட்டுறாங்க. வாணிதாசனோட இயற்பெயர் வந்து அரங்கசாமி என்ற எத்திராசலு அப்படிம்பாங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. தமிழ் ஆர்வத்தின் காரணமாக தம் பெயரை பரிதிமார் கலைஞர் என மாற்றிக்கொண்டவர் யார் அப்படின்னா சூரிய நாராயண சாஸ்திரி. இதே நம்ம வந்து ஒரு கொஷின் வந்து தெரியலை அப்படிங்கிறத நீங்கள் விட்டுட்டு வந்து அடுத்து வந்துடுங்க. ஏன்னா எப்படியும் வந்து அந்த 100க்குள்ளே அந்த கேரக்டரை பற்றி ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். நம்ம வந்து சூரிய நாராயண சாஸ்திரின்னு மேலே பார்த்தோம், அவர் தான் பரிதிமார் கலைஞர்னு சொன்னோம். அதே தான் திருப்பி ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க பாருங்க. பரிதிமார் கலைஞர்னு மாற்றி வச்சுக்கிட்டது யார் அப்படின்னா சூரிய நாராயண சாஸ்திரியை தான் அவரோட பெயரை வந்து பரிதிமார் கலைஞர்னு மாற்றி அமைத்து கொண்டார் அப்படிங்கிறாங்க. எப்பயுமே வந்துன்னா 2 கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஒரு கொஸ்டின் தெரியலையா விட்டுட்டு அடுத்த கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் மூவ் ஆகிடுங்க. அப்போ தான் மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். மறுபடியும் வந்து நீங்கள் ஒரு கொஸ்டினை வச்சு இன்னொரு கொஸ்டின் அட்டன் பண்ணுற மாதிரியான வாய்ப்பு வந்து தமிழில் உண்டு. அதனால் வந்து பொறுமையாகவும் நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம், பதஷ்டப்படாமல் பண்ணலாம். அடுத்தடுத்து இப்போ வர கொஸ்டின்ஸ்லாம் ரீசெண்டாக வர கொஸ்டின்ஸ்லாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் இப்படி அடுத்தடுத்து ஒருத்தவங்களை பற்றியே கேட்குறாங்க, அதையும் பார்த்துக்கோங்க. சூரிய நாராயண சாஸ்திரி வந்து பரிதிமார் கலைஞர்னு அவரோட பேர் மாற்றி வச்சுக்கிட்டாரு. அவரை திராவிட சாஸ்திரின்னு கூட வந்து சி.வி. தாமோதரனார் வந்து அழைப்பார்னு சொல்லுவாங்க. கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தம் அற்றதை தேர்வு செய்க அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி சொல்லப்போனால் 2015 2022 கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இப்போ பாருங்கள் நம்ம எத்தனை கூற்றுகள் எத்தனை பொருத்தமற்றது எத்தனை சரியற்றவை வந்து நம்ம பார்த்துருக்கோம். கம்பேர் பண்ணையில் இப்போ நம்ம கேட்குற அவங்க கேள்விகள் வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. நீங்கள் நல்லா படிச்சிங்க நல்லா ரிவைஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல மார்க் வாங்கலாம். நீங்கள் 100க்கு வந்து 100 எய்ம் பண்ணிங்கன்னா தான் தமிழில் 95 நீங்கள் வாங்க முடியும். அப்போ வந்து நீங்கள் வந்து உங்களோட நம்பர் ஆஃப் ப்ராக்டிஸை வந்து நீங்கள் அதிகப்படுத்திக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் உங்களால் டைமுக்குள்ளே ஃபஸ்ட்டு 1 hour வந்து நீங்கள் தமிழ் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 100 வந்து நீங்கள் ஒரு 95க்கு மேலே நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட் லெவல் வந்து அதிகரிச்சிடும். அப்போ வந்து அடுத்த 2 hours வந்து நீங்கள் வந்து நல்ல உங்களுக்கு என்ன சொல்கிறது ஒரு கான்ஃபிடென்ட் லெவலோட ஜிகே வந்து நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு 1 hour உள்ள தமிழ் இருக்குல்ல, தமிழை வந்து நல்ல பொறுமையாக ஹேண்டில் பண்ணி நல்ல மார்க் வாங்கிடுங்க. ஏன்னா நீங்கள் அட்டன் பண்ணும்போதே தெரியும் நம்ம இதுதான் பதில்னு போடுறோம்னு நல்லா தெரியும். அப்போ வந்து என்ன உங்களுக்கு வந்து சரி ஓகே நம்ம வந்து 100க்கு ஒரு 95 வாங்கிட்டோங்கிற ஒரு தைரியம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். பின்னாடி இருக்கிற 100 வந்து அசால்ட்டாக நீங்கள் அடிச்சுட்டு போயிடலாம். குரூப் 4 வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நம்ம 2 லெவலில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்காது. அதனால் வந்து தமிழில் மட்டும் நல்லா பண்ணிடுங்க. அதுதான் உங்களை வந்து பின்னாடி இருக்கிற 100 வந்து இன்னும் ஒரு பூஸ்டப் பண்ணி நல்ல மார்க் வாங்க வைக்கும். சரி வாங்க பார்ப்போம். கொஸ்டினை வந்து எப்போவுமே வந்து கரெக்டாக பாருங்கள். பொருத்தமானது கேட்குறாங்களா, பொருத்தமற்றது கேட்குறாங்களா, எதிர்ச்சொல் கேட்குறாங்களா, அது இல்லைன்னா அந்த சொல்லுக்கான பொருள் கேட்குறாங்களா, அதெல்லாம் நல்லா பார்த்துக்குங்க. ஏன்னா நம்ம வந்து
டிஎன்பிசியை பொறுத்தவரை நம்ம வந்து மார்க் ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம லூஸ் பண்ண வைக்கணும். அப்போ நம்ம எந்தெந்த இடத்துல நம்ம அஜாக்கிரதையாக இருப்போமோ, நம்ம ஃபஸ்ட் எழுத்து தான் பார்ப்போம், லாஸ்ட் எழுத்து பார்க்க மாட்டோம். அதுதான் அவங்க நமக்கு வைக்கிறது. நம்ம வந்து ஃபஸ்ட்டே சரியானவையா சரியற்றவையா பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆன்சர் கரெக்டாக போட்டுருவோம். அவங்க லாஸ்ட்டில் தான் கொண்டு போய் வைப்பாங்க. கீழ்காணும் கூற்றுகளில் வந்து சரியற்றவையை தேர்வு செய்க, சரியானவையை தேர்வு செய்க அப்படிங்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற ஆர்வம் வந்து அந்த லாஸ்ட் வரையும் அந்த கொஸ்டினில் பார்க்க மாட்டோம். நம்ம அவசர புத்திலேயே வந்து கண்டிப்பாக 5 கொஸ்டின் நமக்கு தெரிஞ்ச கொஸ்டினை வந்து விடுவோம். அந்த மாதிரியான அஜாக்கிரதையெல்லாம் இல்லாமல் நல்லா வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணி போஸ்ட் வாங்குற மாதிரி பாருங்கள். இப்போ வாங்க கேட்பாங்க, கீழ்காணும் கூற்றுகளில் வந்து பொருத்தம் அற்றதை தேர்வு செய்க அப்படிங்கிறாங்க. தந்தை பெரியார் வந்து பகுத்தறிவாளர் சங்கத்தை வந்து நிறுவினார். அதான் பகுத்தறிவு சங்கம் 1925 கூட வந்து நிறுவிருப்பாங்கன்னு பார்ப்போம். பெரியார் வந்து கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்டார். பெரியார் வந்து மகாத்மா காந்தியின் தொண்டரானார். அதெல்லாம் கரெக்டு தான். ஸோ தவறு அப்படிங்கிறது வந்து சரியற்றவைங்கிறது ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்று 3 ஆண்டுகள் வந்து சிறைவாசம் அனுபவித்தார் அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒரு புக் கண்டென்ட்டு, ஓல்டு புக்குங்கிறதுனால அதில் இருந்திருக்கும். பொறுத்துக்க பார்த்துங்க, ஆசிரியர் சிறுகதை சொல்லியிருக்காங்க. வாவேசு ஐயர் வந்து மங்கையரக்கரசின் காதல் தான் வந்து வாவேசு ஐயர். தாண்டவராய முதலியார் வந்து பஞ்சதந்திர கதைகள் அப்படிங்கிறாங்க. செல்வகேசவராய முதலியார் அப்படின்னா வந்து அபிநய கதைகள். கூப்பாரா அப்படின்னா வந்து காணாமலே காதல். பார்த்துக்குங்க, இந்த மாதிரியான ஆசிரியர்கள் நூல்களை வந்து கேட்குறாங்க. சிறுகதைகள். வாவேசு ஐயர் வந்து மங்கையர்கரசியின் காதல். தாண்டவராய முதலியார் வந்து பஞ்சதந்திர கதைகள். செல்வ கேசவராய முதலியார் வந்து அபிநய கதைகள். கூப்பாரா வந்து காணாமலே காதல். பொருந்தாதது என்ன அப்படிங்கிறாங்க. பொது உடைமை வந்து புதுமை பித்தன்னு சொல்கிறாங்க, தவறு. தனித்தமிழ் அப்படின்னா வந்து மறைமலை அடிகள். பேச்சுக்களை வந்து பேரறிஞர் அண்ணா. புரட்சிக்குன்னா வந்து பாரதிதாசன் அப்படிங்கிறாங்க. நமக்கு வந்து பொது உடைமை வந்து திருவிக்கா வந்து சொல்லலாம். அடுத்து வந்து என்ன, நம்ம ஐயனம் சம்மந்தமாலாம் அப்படி வருது அப்படின்னா வந்து சிங்கார வேலர் வந்து சொல்லுவாங்க பொது உடைமை. நமக்கு வந்து புரட்சிக்கவின்னு சொல்லுவோம் பாரதிதாசனை. பேச்சுக்களை வந்து அடுக்குமொழியில் பேசுவார் அண்ணா. தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை அப்படிலாம் வந்து மறைமலை அடிகள் வந்து சொல்லுவோம். ஸோ பொது உடைமை அப்படிங்கிறது வந்து புதுமை பித்தன் வரமாட்டாங்க. ஏன்னா புதுமை பித்தன் வந்து சிறுகதை மன்னன் சொல்லுவாங்க. அவரோட இயற்பெயர் வந்து விருத்தாச்சலம் அப்படிங்காங்க. ஸோ நமக்கு வந்து இதுக்கான ஆப்ஷன் வந்து பொது உடைமைனா திருவிக்கா தான் வருவாங்க. தியூப்ளே ஆட்சியில் ஆளுநர் மாளிகைக்குள் பல்லக்கினில் செல்லும் உரிமை வந்து யாருக்கு வழங்கப்பட்டதுன்னா ஆனந்த ரங்கருக்கு வந்து வழங்கப்பட்டது. நாட்குறிப்பு வேந்தன் கூட வந்து சொல்லுவாங்க நம்ம இந்தியாவுக்கு. இவர் வந்து என்ன, இந்தியாவின் வந்து பெப்பீஸ்ன்னு கூட வந்து சொல்லுவாங்க ஆனந்த ரங்கர். புகைப்பழக்கத்தை கதைக்கருவாக கொண்ட மெல்ல மெல்ல மர என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து லக்ஷ்மி அப்படிங்கிறாங்க. அரசு யாருடைய பிறந்த நாளை ஆண்டுதோறும் வந்து கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்துள்ளன்னா காமராஜர் ஐயா அவர்கள் பிறந்த நாள் தான். ஜூலை 15 தான் வந்து காமராஜர் அவர்கள் பிறந்த நாள். அதை தான் வந்து கல்வி வளர்ச்சி நாளாக வந்து நம்ம கொண்டாடுறோம். மனநூல் என நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து திருத்தக்க தேவர் அப்படிங்கிறாங்க. திருத்தக்க தேவர்னா வந்து சீவக சிந்தாமணியை தான் அவங்க வந்து மனநூல் அப்படிங்கிறாங்க. அதோட ஆசிரியர் தான் வந்து திருத்தக்க தேவர். இன்டைரக்டாக கேட்குறாங்க நம்மளை. மனநூல் அப்படின்னா வந்து சிவக சிந்தாமணி மனநூல் அப்படிங்கிறாங்க. முதல் விருத்தப்பா இலக்கியம் கூட வந்து முதல் விருத்தப்பா நூல்னா கூட சிவக சிந்தாமணி தான். அதோட ஆசிரியர் வந்து திருத்தக்க தேவர். மணிமேகலை வந்து சீத்தலை சாத்தனா. சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் வருவாங்க. திருக்குறள் திருவள்ளுவர் நமக்கே தெரியும். அடுத்த ஒரு பொறுத்துக்கு பார்த்துங்க. அம்பை அப்படின்னா வந்து வீட்டின் மூலையில் வந்து ஒரு சமையலறைங்கிற நூல் எழுதியிருக்காங்க. அனுராதா ரமணன் வந்து கால சுமைத்தாங்கி. திலகவதி வந்து காளி. பாக்கியா வந்து வலம்புரி. நோட் பண்ணிக்கோங்க, திருப்பி கேட்க வாய்ப்பு இருக்குது. நூல் ஆசிரியர்கள் வந்து கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. அம்பைனா வீட்டின் மூலையில் வந்து ஒரு சமையலறை. அனுராதா ரமணன் வந்து கால சுமைத்தாங்கி. திலகவதி வந்து காளி. பாக்கியா வந்து வலம்புரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருப்போம். இப்போ கேட்குற கொஸ்டின்ஸோட கம்பேர் பண்ணும்போது ஒரு 6 years பிஃபோர்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி தெரியுது. இப்போ கேட்குறது வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது நீங்கள் கம்பேர் பண்ணல. நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லா மார்க் வாங்கலாம். இதுலேயே நம்ம பார்த்ததில் அவ்வளோ பொறுத்துக்க பார்த்துருக்கோம். பொருத்தமற்றது சரியற்றவையெல்லாம் பார்த்துருக்கோம். நம்ம வந்து இப்போ வந்து இந்த அளவுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக கேட்கல. தமிழை பொறுத்தவரை கொஞ்சம் ஈஸியாக மார்க் வாங்குற மாதிரி தான் இருக்குது. ஒரு 100 எய்ம் பண்ணுங்க, அப்படி தான் 95 to 98 உங்களால் எடுக்க முடியும். இப்படி எடுத்தீங்க, இதில் எடுத்தீங்கன்னா தான் உங்களால் ஜிகேல வந்து பேலன்ஸ் பண்ண முடியும் மார்க்கை. அதனால் நல்லா பாருங்கள், நல்லா படிங்க. கிடைக்கிற டயத்தை வந்து வீணடிக்காமல் வந்து யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கங்க. ஏன்னா லாஸ்ட் மினிட் வரையும் நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வந்து முடியாது. 1 வீக் வரையும் படிக்கிறீங்களா, அதுக்கடுத்து அந்த 1 வீக் எண்டில் வந்து அந்த வீக் ஃபுல்லாக நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதை வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்க முடியும். சில விஷயங்கள் வந்து மறக்காது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து படிங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.